நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள். கொழும்பில் ஆபத்தாக மாறியுள்ள கட்டிடங்கள். கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளில் சட்டவிரோத கட்டிடங்களால் வெள்ள ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மக்களுக்கு ஆபத்தாக அடையாளம் காணப்படும் அனுமதியற்ற அனைத்து கட்டிடங்களையும் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பான சுற்றறிக்கை 2 வாரங்களுக்குள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளில் உள்ள சிறிய நீர்வழிகள் மற்றும் வடிகால்கள் தடைப்பட்டமையே வெள்ளப்பெருக்கான பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கட்டுமானங்களை அழிப்பது, ஈர நிலங்களை அழிப்பது உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த புதிய சட்டங்கள் இயற்றப்பட உள்ளன என்றும் அதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொள்ளுப்பட்டியில் பேருந்து ஒன்று பல வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அலுவலக ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தின் தடுப்பான் பழுதானதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இதன்போது 2 கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் பேருந்து மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடவுச்சீட்டு பெறவுள்ளோருக்கான வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்று. புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலக்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஏராளமான விண்ணப்பதாரர்கள் தேசிய அடையாள அட்டைகளையே வைத்திருப்பதாக தாம் அறிவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் கடவுச்சீட்டை பெற தேவையான ஆவணங்களுடன் ஒட்டப்பட்ட வண்ண புகைப்படத்துடன் பழைய அடையாள அட்டை புகைப்படங்கள் பெரிதும் வேறுபடுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். பழைய தேசிய அடையாள அட்டைகள் எண்கள் கூட தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடப்பதனால் இந்த நடைமுறை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் காவல்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகளால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு 523 போலி கடவுச்சீட்டுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். எனவே புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மக்களுக்கு சஜித் உறுதியளித்துள்ளார். அதாவது இலங்கையின் 13வது திருத்த சட்டத்தை நான் முழுமையாக அமல்படுத்துவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வடக்கிற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்துக்கான திறன் வகுப்பறைகளுக்கான கணனி மற்றும் உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தில் 647 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள். இங்கே பல்வேறு தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. 11 லட்சம் ரூபாய் பெறுமதி 5 கணனிகள் மற்றும் ஸ்மார்ட் போர்டு பிரிண்டர் என்பவற்றையும் அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். எனவே இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான அனைத்து சுதந்திரமான கல்வி நடவடிக்கைகளுக்காக பிரபஞ்சன் திட்டத்தினூடாக இதுவரை 225 பாடசாலைகளுக்கு 251.4 மில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளோம். இது ஒரு அரச நிதியோ அல்லது அரச ஒதுக்கீடோ அல்ல. இதைவிட 87 பாடசாலைகளுக்கு 424.1 மில்லியன் ரூபாய் செலவில் பஸ் வண்டிகளை வழங்கியிருக்கின்றேன். இதைவிட 1083.1 மில்லியன் ரூபாய் செலவில் இலங்கை பூராகவும் மருத்துவ உதவிகளுக்காக வழங்கியிருக்கின்றேன் என எங்களுடைய நாட்டிலே சட்ட ரீதியான அரசியலமைப்பிலே 13வது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. எனவே வடக்கு கிழக்கு தெற்கு என்று 9 மாகாணங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய நாட்டுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த பிரதேசம் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் எங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியொன்று. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான 2500 ரூபாய் கொடுப்பனவை 5000 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை உபகுழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இலங்கையில் முன்பள்ளி ஆசிரியர் பணியில் சுமார் 34,000 பேர் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டது.
போக்குவரத்து அமைச்சருடனான கலந்துரையாடலின் பின்னர் வேலை நிறுத்தத்தை கைவிட ரயில்வே தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் ரயில் சாரதிகள் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான இந்த கலந்துரையாடல் போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. 2ஆம் வகுப்பு பதவி உயர்வு தாமதம், ஆட்சேர்ப்பு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் நேற்று முதல் திராய்மடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலக கட்டிடத்தில் இயங்கும் என்பதை சகல பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்று முதல் சில கிளைகளின் சேவைகள் மாத்திரம் மறு அறிவித்தல் வரை பழைய மாவட்ட செயலகம் இயங்கிய கட்டிடத்தில் சேவைகளை தொடரும் எனவும் அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கிராம அலுவலர்களுக்கான பயிற்சிகள் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் தலைமையில் 10ஆம் தேதி ஆரம்பமானது. மன்னார் மாவட்டத்தின் சில 5 பிரதேச செயலகங்களுக்கும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 35 கிராம அலுவலர்களுக்கான 3 மாத கால பயிற்சி நேற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் மன்னார் பிரதேச செயலகத்துக்கு 12 பேரும், நானாட்டன் பிரதேச செயலகத்துக்கு 12 பேரும், முசலி பிரதேச செயலகத்துக்கு 7 பேரும், மடு பிரதேச செயலகத்துக்கு 2 பேரும் என மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்துக்கு 2 பேரும் என நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, பலாங்கொட, ரத்தினபுரி, பெல்மடுல்ல, நிவிதிகல, குருவிட்ட, ஒபநாயக்க, எலவாத, கலவான, எம்புல்பே, எகலியகொட மற்றும் கிரியல் ஆகிய 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கேஸ்பேவ பகுதியில் சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ள சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 13 கிலோ 106 கிராம் கெரோயின், 164 கிராம் ஹசிஸ் போதைப் பொருள், 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் 2 கார்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாயில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் அகங்கல்லே லொக்குபெட்டி உடன் இணைந்து செயல்பட்ட 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வீரவில, பாதுக்க மற்றும் கல்கிசை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தவறான நடவடிக்கைகளுக்காக மீட்கப்படும் சிறுமிகள் வெளியான அதிர்ச்சி தகவல். கண்டி வெலம்பொடை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மடாட்டுக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமியொருவரே காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் பிரகாரம் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமது கட்சியின் கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் அதன் பொருளாதார சபை உறுப்பினருமான சுனில் ஹந்துன் நெத்தி தெரிவித்துள்ளார். ஹேட்டன் பிரதேசத்தில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கான மிக சரியான வேலைத்திட்டம் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக நாட்டுக்கு முன்வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானியின்படி 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் மாத்தளை எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது.
கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலினூடாக தோட்ட தொழிலாளர்களின் மொத்த நாளாந்தம் சம்பளத்தை 1000 ரூபாவிலிருந்து 1700 ரூபாவாக உயர்த்துவதற்கு தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் தீர்மானித்திருந்தார். எவ்வாறெனினும் இலங்கை பெருந்தோட்ட நிறுவனம் மற்றும் தோட்ட உரிமையாளர்கள் சங்கமும் இவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கு உடன்பட போவதில்லை என தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு அமைய தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்குவதற்கு மாத்தளை எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டுள்ள பல ஆயிரம் பட்டதாரிகள் நாட்டின் தலைநகரில் கூடி தங்களது சார்பான நியாயங்களை முன்வைத்து பாரிய ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக பட்டதாரி ஒன்றியம் நேற்று குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைகளுக்கு உள்வாங்க வேண்டும் என்றும் அத்தோடு அவர்களை ஏனைய திணைக்களங்களுக்குள் இடமாற்றக்கூடாது எனும் பல கோரிக்கைகள் இதன் போது முன்வைக்கப்பட்டன. எனவே நாடளாவிய ரீதியில் 20,000க்கு மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக பாடசாலைகளில் கடமையாற்றி வருகின்ற நிலையில் அவர்களை ஆசிரியர் சேவைக்குள் கொண்டுவர கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பலர் வாக்குறுதிகளுடன் கூடிய முன்னகர்வுகளை முன்னெடுத்தாலும் அது இன்றளவு நிறைவேற்றப்படாதனால் விரக்தியடைந்த பட்டதாரிகளே இறுதியில் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் போது அப்பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. கம்பகா பிரதேசத்தில் பாதாள உலக கும்பலின் தலைவரான பஸ்பொட்டாவை சொட்டுக்களை செய்துவிட்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சார்ஜாவுக்கு தப்பி சென்று தலைமறைவாக இருந்த துப்பாக்கிதாரி மீண்டும் நாடு திரும்பியதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு கிம்புலுப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவதாக பாரிய மோசடியில் ஈடுபட்ட முகவரை போலீசார் தேடி வருகின்றனர். பண மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கான மிரிகானா போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். வெளிக்கடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனத்தின் ஊடாக இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 1,75,00,000 ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் தொடர்பில் தகவல் அறிந்தால் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து அறிய தருமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். 07185911643 அல்லது 07181373373 என்ற மிரிகானா போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்திய நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக அதிபர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டுள்ளார். அதன்போது ராஷ்டிரபதி பவனில் இருவரும் சந்தித்து பேசிய போது இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருடன் பிரதமர் மோடியின் பயணம் குறித்து விக்ரமசிங்கே கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இந்த விஜயம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் என தெரியவந்துள்ளது. அதிபர் ரணிலிடம் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்து இந்திய பிரதமரின் விஜயம் குறித்து ஆராய்வதாக ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.